வணக்கம். இன்னைக்கு செய்ய போற ரெசிபியோட பேரு கருப்பட்டி ஆப்பம். இத கருப்பட்டி தோசைன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். இட்லி அரிசி 200 கிராம். இந்த இட்லி அரிசியில 4ல் 1 பங்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியில 4ல் 1 பங்கு உளுந்து. அதாவது பச்சரிசியில தான் 4ல் 1 பங்கு எடுக்கணுமே தவிர இட்லி அரிசியில 4ல் 1 பங்கு எடுக்கக்கூடாது. அப்படி மாற்றி எடுத்துட்டிங்கன்னா ஆப்பம் லப்பர் மாதிரி ஆயிரும். இன்னொன்று வெந்தயம் 1/4 சிட்டி, சும்மா 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். கருப்பட்டி 1/4 ஒட்டு எடுத்திருக்கேன். நம்ம கடையில் போய் கேட்டால் ரவுண்ட் ஷேப்பில் கொடுப்பாங்க கருப்பட்டி. அந்த கருப்பட்டி 1/4 ஒட்டு எடுத்திருக்கேன். நான் இந்த இட்லி அரிசி எடுக்கிறதுக்காக இந்த ஆளாக்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எந்த நம்ம டம்ளரோ இல்லை ஆளாக்கு எடுக்கிறோமோ அதில் தான் எல்லாமே மெஷர் பண்ணணும். இதுதான் கருப்பட்டி ஓட்டு. கடையில் கருப்பட்டி ஓட்டுன்னு கேட்டால் இந்த மாதிரி தருவாங்க. இதில் நான் 2.5 பீஸ் போட்டிருக்கேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். உங்களுக்கு இனிப்பு கூடனா இன்னும் கூடயும் சேர்த்துக்கலாம். இதுவே கரெக்டான அளவு தான். அது போக 4-5 ஏலக்காய் வாசனைக்கு. கருப்பட்டி தோசை வாத்து சாப்பிட்றதுக்கு வெண்ணெய். நம்ம கருப்பட்டியை தவிர்த்துட்டு இப்போ இந்த 4 பொருளை இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இந்த 4ஐயுமே ஒரு பவுலில் போட்டு இட்லி மாவுக்கு ஊற வைக்கிற மாதிரி 6 மணி நேரம் எல்லாத்தையும் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். 6 மணி நேரம் கழிச்சுட்டு கிரைண்டர் இல்லாட்டி மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக, ரொம்ப தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக, நல்லா கரகரன்னா இருக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம தனியாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை கிரைண்டரில் அரைச்சி நைஸாக அரைச்சி 6 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். மாவு புளிச்சாதான் ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருப்பட்டியை தண்ணீரில் கரைக்க போகிறோம். ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிட வேண்டியதா. தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம இந்த கருப்பட்டியை சேர்த்துட்டு தண்ணியில் கரைஞ்சாலே போதும். கருப்பட்டி நாலஞ்சு ஏலக்காயை தட்டி வச்சிருக்கேன். அது வாசனைக்காக நம்ம கருப்பட்டியிலே சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த கருப்பட்டி நல்லா வாசனை ஆயிரும் கரையும் போதே. இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவுல சேர்க்க போறோம். ஸோ நான் தனியா எடுத்து வச்சிடுறேன். கரைச்சி வச்ச கருப்பட்டி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி சல்லடையை எடுத்துட்டு மாவுல வடிகட்டி எடுக்கணும். இல்லாட்டி கருப்பட்டியில தூசெல்லாம் இருக்கும், மண் இருக்கும். அதனால நல்லா கருப்பட்டியை இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா மண் தூசி எல்லாமே போயிடும். மாவுல ஊற்றி கலக்க வேண்டியது. கருப்பட்டியை மாவோட நல்லா கலக்க போறோம். இந்த மாதிரி மாவு நல்லா கட்டியா இருக்கிறதுனால நல்லா கட்டி இல்லாம கலக்கும். கருப்பட்டியும் மாவும் நல்லா கலந்து கட்டி இல்லாம இருக்கணும். அது வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. பதம் ரொம்ப அதாவது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கருப்பட்டியும் மாவும் நல்லா கலந்தாச்சு. தோசை மாவு பதத்துக்கு இந்த பதத்தை பார்த்துங்க. இந்த பதத்துல தான் இருக்கணும். நம்ம இதை அரை மணி நேரம் இப்போ ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கருப்பட்டி தோசை சுடலாம். அப்பதான் டேஸ்டா இருக்கும். தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் இப்போ சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம தோசை வாத்துக்கலாம். கருப்பட்டி ஆப்பம் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊற்றிட்டு
ஆப்பம் வேகிற வரைக்கும் ஒரு மூடி வச்சு மூடிடணும். இந்த மாதிரி ஆப்பம் கரெக்டான பக்கத்தில் வந்திருக்குன்னா இந்த மாதிரி ஆப்பம் வேகும்போது ஹோலாக விழும். இப்போ ஆப்பம் வெந்த பிறகு கொஞ்சம் வெண்ணெயை மத்தியில் போட்டு நம்ம ஆப்பத்தை ஒரு பக்கம் வெந்தால் போதும், திருப்பி போட வேண்டாம். இந்த மாதிரி ரெடி. இப்போ வெண்ணெயை போட்டு நம்ம இறக்க வேண்டியதான். கருப்பட்டி ஆப்பம் ரெடி.